கொஞ்சம் முயலு நம்புக்கும் விசுட்டும் இசு புயலு சிறகடிக்கும் சின்ன குயிலு காத்துல பறக்கும் குட்டி ரயிலு. ஹாய் கைஸ், இன்னைக்கு விஎஸ்ஆர் மியூசிக்லேருந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீராம் வரதராஜன் அப்படிங்கிறவர் அவர் எழுதி இயக்கி மியூசிக்கும் பண்ணி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற கலையரசி அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம பாரம்பரிய கலைகளில் ஒன்றான இப்போ அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கலைகளில் ஒன்றான இன்றைக்கி சாவு வீடுகளில் மட்டுமே ஒழிக்கக்கூடிய பறை இசையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆல்பம் சாங். அதே நேரம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டாக அதை மட்டுமே சொல்லாமல் அது கூட ஒரு அழகான கதையும் பிளெண்ட் பண்ணி ஒரு அப்பா பொண்ணு, அந்த பொண்ணு பறை இசை கற்றுக்க ஆசைப்படுறா அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராகவே வடிவமைச்சிருந்தாங்க இந்த ஆல்பம் சாங் ஃபுல்லாகவே. இந்த 7 நிமிஷத்தில் இந்த பாட்டு வழியாக அவங்க சொல்லக்கூடிய அவங்க அட்ரஸ் பண்ணுற அந்த விஷயத்தை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாகவே எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட். நார்மலாக ஒரு மியூசிக், நார்மலாக ஒரு சாங் அப்படிங்கிறப்போ நம்ம கேட்போம், அவ்வளோதான். பட் இந்த பறை இசை மட்டும்தான் நம்மளை ஃபிசிக்கலாகவே அதுக்குள்ளே கொண்டு போவோம். ஆட தெரியாதவங்க கூட அந்த ஒரு பறை இசை அந்த தாளம் கேட்கும்போது ஆடணும் அப்படின்ட்டு முற்படுவான். அந்தளவுக்கு அந்த தாளம் அந்த ரிதம் இயற்கையாகவே பாரம்பரியமாக நம்ம உடம்போட கலந்துருக்கு. ஸோ அந்த தாளத்தை வச்சு அந்த பறை இசையை வச்சு ஒரு ஃபுல் சாங் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக கேட்குறப்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த ஆல்பம் சாங்கில் வெறும் மனிதர்களை மட்டுமே காட்டாமல் ஸ்டோரி நடக்குது, அதுக்கு பேரலாக அந்த ஏரியா லேண்ட்ஸ்கேப், அங்கே இருக்கிற அனிமல்ஸ் அப்படின்ட்டு அந்த டெல்டா ரீஜனை ரொம்ப அழகாகவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த கலையரசி பறை இசைக்கு ஹோப் கொடுக்குற விதமாக நம்ம மனசாக ரொம்ப அழகாகவே எடுத்திருக்காங்க. இந்த ஆல்பம் சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.